நாங்கள் படிக்கும்போது 2000 ஆண்டு, அப்போ தான் நாங்கள் காலேஜ் முதல் வருஷம் நாங்கள் படிக்கிறோம். படிக்கும்போது மதுரை கருமாத்தூரில் எங்களுடைய ஃபிலாசபி அந்த மெய்யியல் நாங்கள் படிக்கும்போது ஒரு பயிற்சி உண்டு. பார்வையற்ற அந்த இல்லத்திற்கு சென்று அவர்களோடு ஒரு 3 நாட்கள் தங்கியிருப்பது. இந்த ஒரு பயிற்சிக்காக நாங்கள் போனோம். அது வந்து மதுரையில் சமயநல்லூருக்கு முன்னாடி பறவை அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்குது. அது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட ஒரு இல்லத்தெல்லாம் பார்த்ததில்லை. என் வாழ்க்கையில் முதல் தடவையாக நான் அந்த இல்லத்துக்கு போகிறேன். அங்கே போய் பார்த்தோம்னா நிறைய எல்லாமே கண்ணு தெரியாத ஒரு சிறுவர்கள், ஏறக்குறைய ஒரு 40-50 பேர் இருந்தாங்க. நாங்கள் பிரதர்ஸ் நாங்கள் ஒரு 30 பேர் போயிருந்தோம். அப்போ போகும்போது அவங்க வந்து ஃபஸ்ட் நாள் சரியாக தெரியல. 2வது நாள்லாம் அப்படியே அவங்க வந்து என்னென்னா எங்களுடைய அந்த வாய்ஸை வச்சே கண்டுபிடிப்பாங்க. அமல்ராஜ் பிரதர், அருளாண்டனி பிரதர், சகாயம் பிரதர் அப்படின்ட்டு. அவங்க அப்படியே எங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கூடவே வருவாங்க. அவங்க முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் அதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு தாக்கமாக இருந்துச்சு. நான் வாழ்க்கையில் அது வரைக்கும் ஏதோ நமக்கு ஒன்று கிடைக்கலன்னா அவ்வளோ கோவப்படுறது, இல்லை இது நடக்கலைன்னா ரொம்ப ஆதங்கப்படுறது அப்படிலாம் இருந்த எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. உங்களுக்கு தெரியும், நான் வந்து பெரிய அளவில் கோவப்பட மாட்டேன், கொஞ்சம் சாதுவாக தான் இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் பார்த்த இந்த நிகழ்வுகள் தான். அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலனா எனக்கு வந்து நான்லாம் வீட்டில் ஞாபகம் இருக்குது, எனக்கு பிடிச்ச சாப்பாடு இல்லை, சரியான அந்த காய் இல்லைன்னா தட்டெல்லாம் தூக்கி எறிவேன். அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கோபமாக இருப்பேன். ஆனால் அது போன்ற அந்த பயிற்சி, அந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஒரு பக்குவப்படுத்தி எதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா கடந்த வருஷம் நான் அந்த சாத்தமட்டி பங்கில் இருக்கும்போதெல்லாம் ஒரு 6 மாதம் சாப்பாடு வந்து பக்கத்து ஊர்லேருந்து சமைச்சு ஒரு பஸ்ஸில் கொடுத்து விடுவாங்க. சில நேரத்தில் வாங்க ஆள் இல்லாமல் அந்த பஸ்ஸு இழுப்புருக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது நான் வாங்குவேன். சில நேரத்தில் அப்படிலாம் நடந்தது. சில நேரத்தில் சாப்பாடு அப்படி பஸ்ஸில் வந்து பஸ்ஸிலே போயிடும். அப்படிலாம் நடந்தது. இப்படி எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு எடுத்துக்கொள்வதற்கான ஒரு பக்குவம் என்னென்னா, இது போன்ற அந்த வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள, துன்பப்படுறவங்கள பார்க்கும்போது நமக்கு தானே ஒரு மாற்றம் ஏற்படும். நமக்குள்ள அந்த ஒரு கோபங்கள், அந்த ஒரு ஆசைகள், இன்னுமாக நமக்குள் இருக்கின்ற பலவிதமான அந்த மனநிலைகள் எல்லாமே மாறுபட்டு ஒரு தெளிவான ஒரு பக்குவமான மனநிலையை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் என்பதற்காகத்தான். அதனால் இவர்களோடு நாம் அதிகம் பேச முடியாது, பழக முடியாது. ஆனால் அவர்களை பார்க்கும்போது நம்மளுடைய உள்ளுக்குள் ஒரு சில அந்த மாற்றங்கள் ஏற்படும். எல்லாருக்குமே அந்த மனதுக்குள், அந்த உள்ளுக்குள் சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக பல நல்ல செயல்களை செய்வதற்கான ஒரு தூண்டுகோலாக நமக்கு இருக்கணும் என்பதற்காக தான் இந்த ஒரு நிகழ்வை நான் ஏற்படுத்தினேன். கட்டாயமாக நீங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்வீங்க என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதனால் இந்த நாளில் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக அமைவதற்கு உதவி செய்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். குறிப்பாக பங்கு பேரவையினர், முதல்ல இதை நான் சொன்ன உடனே நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இதை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக இங்கே போவோம், இதை செய்வோம் என்று சொல்லி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். எனவே இந்த பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நன்கொடையாளர்கள், நான் நிச்சயம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை இன்றைக்கி சாப்பாட்டுக்கே நமக்கு வந்து காசு வருமா வராதா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நிறைய பேர் கொடுத்து இன்று மட்டுமல்ல நாளையும் நாம் 2 நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நன்கொடை வந்து சேர்ந்திருக்கு. ஏற்கனவே இன்று மதிய உணவு நாம் கொடுக்கின்றோம். அதே போல் காலை இரவு உணவுக்கு நாம் ஒரு 5000 ஏற்கனவே கொடுத்திருக்கின்றோம். இனி ஒரு 7000 கொடுத்து நாளை அந்த உணவுக்கான அந்த செலவுகளை கொடுப்பதற்கும் நீங்கள் பங்கு மக்கள் நீங்கள் நிறைய கொடுத்தீர்கள். எனவே இந்த நன்கொடை கொடுத்த நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி நம்மளுடைய நன்றிகளை, நம்மளுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் நம்மளுடைய இளையோர் இயக்கத்தினர், அவங்க டான்ஸ் கொடுக்க, கலை நிகழ்ச்சி கொடுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவர்களுக்கும் அதே போல் பங்கு பேரவையில் இல்லாமல் மற்ற தன்னார்வ தொண்டர்கள், குறிப்பாக இந்த MIT பகுதியில் இருக்கின்ற இந்த நீங்கள் நிறைய பேர் இங்கு திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து இங்கே வருவதற்கு நம்மளுடைய மனம்தான் வேண்டும், பணம் என்பது 2ஆம் பட்சம்தான். அதனால் அந்த நல்ல ஒரு மனதோடு இங்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நாம் நமக்குள்ளே ஏற்படுத்தி பல நல்ல செயல்களை செய்ய இந்த ஒரு இடத்தை ஒரு தளமாக, ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மென்மேலும் பல அன்பு செயல்களை நாம் செய்திட இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் கொடுத்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.